ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட் ஏ ஜாவா ப்ரோக்ராம் டு டிவைட் டூ நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு என்னோட இன்புட் ஏ ஈக்குவல் 10, பி ஈக்குவல் 2. அவுட்புட் என்ன வந்தோம் அப்படின்னா ரெண்டையும் டிவைட் பண்ணி ரிசல்ட் வந்து எனக்கு 5 அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். இதை நம்ம பண்ணி பார்ப்போங்க. எக்லிப்ஸில் நான் நியூ கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸோட நேம் வந்து நான் டிவைட் டூ நம்பர் அப்படின்றத வச்சுறேன். எனக்கு மெயின் மெத்தட் வேணும். ஸோ மெயின் மெத்தட் டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடும். இப்போ நான் டிவைட் பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு வேரியபிள் நான் இனிஷியலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இன்ட்டு ஏ ஈக்குவல் 10 அப்படின்றத வச்சுறேன். இன்ட் பி ஈக்குவல் 2 அப்படின்றத வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், ஏ டிவைட் பி அப்படின்றத கொடுக்குறேன். டிவைட் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் தரும். இதை நான் ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அது இன்ட். இந்த ரிசல்ட்டை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா போதும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அந்த ரிசல்ட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்க 10 டிவைட் பை 2 வந்து நமக்கு 5 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கோம். இதே நம்ம யூசர்ட் வந்து நம்ம இன்புட் ரீட் பண்ணி பார்ப்போம். நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். யூசர்ட் வந்து நம்ம இன்புட் ரீட் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இந்த ஸ்கேனர் கிளாஸ் பேக்கேஜ் வந்து நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அப்படின்றத கொடுத்துறேன். இப்போ நான் யூசர்ட்டை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னால என்டர் நம்பர் 1 அப்படின்றத கேட்குறேன். யூசர் என்டர் பண்ண நம்பரை நான் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஸ்கேனர் கிளாஸ் மெத்தடை வச்சு ரீட் பண்ணணும். இந்த ரீட் பண்ணுற நம்பரை நான் இன்ட் ஏ அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இதே மாதிரி நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னால என்டர் நம்பர் 2 அப்படின்றது கேட்கணும். இங்கே என்டர் பண்ணுற நம்பரை எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு ஸ்கேனர் கிளாஸ் மெத்தட் தான் வச்சு ரீட் பண்ணுறோம். இங்கே வர வேல்யூ நான் இன்ட் பி அப்படின்றதுல ஸ்டோர் பண்ணிடுறேன். நான் இப்போ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணணுமா, ஏ டிவைட் பி அப்படின்றத கொடுத்துட்றேன். இது நான் இன்ட் ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடுறேன். நான் இப்போ இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னால டிவிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளை நம்ம அதில் கன்கார்டினேட் பண்ணிடுறோம். ஓகே, நான் இப்போ இதை ரன் பண்ணுற மாதிரிங்க. என்டர் நம்பர் 1 அப்படின்றது கேட்குதா, நான் இப்போ 10 அப்படின்றது கொடுக்குறேன். என்டர் நம்பர் 2 அப்படின்றது கேட்கும். இப்போ நான் 2 அப்படின்றத கொடுத்துறேன். உங்களுக்கு 5 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போ இதே மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நான் 20 அப்படின்றத கொடுக்குறேன். இங்கே 2 டிவிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் உங்களுக்கு 10 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டிவிஷன் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டன் ஒன்லி தி கோஷன். அதாவது ரெண்டு நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறப்போ கோஷன் வேல்யூ என்ன இருக்கோ அதை மட்டும் தான் இந்த டிவிஷன் அப்படின்றது ரிட்டன் பண்ணும். ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை ரிட்டன் பண்ணாது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் ரன் பண்ணி காமிக்கிற பாருங்க. இங்கே 10 3 அப்படின்றத கொடுக்குறேன். 10ல் 3 நம்ம டிவைட் பண்ணுறப்போ 3 × 3 9. 1 வந்து நமக்கு ரிமைண்டர் இருக்கும். அந்த ரிமைண்டர் விட்டுட்டு ஒன்லி டிவிஷன் வேல்யூ மட்டும் தான் நமக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணும். பாருங்க 3 அப்படின்றத ரிட்டர்ன் ஆனிச்சு. அந்த ரிமைண்டர் 1 வந்து நமக்கு விட்டுரும். ஸோ அந்த ரிமைண்டர் 1 நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.